ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய அமாவாசை. அதாவது இந்த அமாவாசை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்ற திதி மாதந்தோறும் வரும். இந்த மாதந்தோறும் இந்த அமாவாசை திதி வரும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது நம்மளுடைய கடமை. ஏன்னா முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த நாளில் நம்ம அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளானது விலகி சுபிட்சமானது ஏற்படும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதற்கு இதுவும் ஒரு அற்புதமான வழி. ஸோ முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. நம்மளுடைய வசதிகளுக்கு ஏற்ப நம்ம அன்றைய தினத்தில் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பானது. அதிலும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையின் பொழுது ஒவ்வொரு விதமான சிறப்புகளானது இருக்கும். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையும் அப்படித்தாங்க. ஆடி அமாவாசை எவ்வளவு பெரிய அமாவாசையும் அதே போல் ஆவணி அமாவாசையும். ஸோ முன்னோர்களை நினைத்து இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடை செய்துக்கோங்க. கூடவே குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க. இதுபோல் அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில மாதத்தினுடைய 9வது மாதமான செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை, அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று திங்கட்கிழமையோடு வந்திருக்குங்க. இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா, தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குது. ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை வைத்து அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, அதுவும் குறிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்குங்கிறதுனால மிஸ் பண்ணாமல் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக வந்து பாருங்கள். ஸோ அப்படி முழுமையாக நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான பலன்களையும் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலச்சக்கரத்தின்படி பார்த்திங்கன்னா 7வது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க துலாம் ராசி. ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் சித்திரை, விசாகம், சுவாதி ஆகிய 3 நட்சத்திரங்களை வந்து பெற்றிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில், அதுவும் நீச்சம் பெற்று இருக்கிறாரு. நீச்சம் பெற்று இவர் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் கேது பகவானோட சேர்ந்தும் இருக்கிறாருங்க. ஸோ கேது பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயம் செய்தீங்க அப்படின்னாலுமே கூட அதில் தடை, தாமதம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படும். வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனதில் ஒரு விரக்தியான நிலை ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும். நம்ம சரியாக தானே இருக்கோம், எல்லா விஷயங்களையும் சரியாக தானே செய்துட்ருக்கோம், யாருக்கும் எந்த விதமான தீங்குகளும் வந்து செய்யலை, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சிந்தனைகளானது மேலோங்க ஆரம்பிக்கும். இதை சிந்திக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு மனமானது குழப்ப நிலையை அடையும். என்னதான் செஞ்சாலும் இப்படி தான் இருக்க போகிறோமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விரக்தி நிலையானது ஏற்பட போகுது. ஸோ இது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து அப்பப்போ ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நபர்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் தாங்க இருக்குது. ஸோ உங்களை அறியாமலே உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஆனது ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே தான் இருக்க போகிறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் எதிர்காலத்தை குறித்த கவலைகளும் பயமும் உங்களுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி எதிர்காலம் குறித்து வரக்கூடிய பயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில காலங்கள் தாங்க இருக்கும். இந்த பயமோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமோ நீடித்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய கிரக நிலைகள் வந்து மாறக்கூடிய நிலைகள் வரைக்கும் தான்.
கொஞ்சம் காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா போதும், மற்றபடி எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தாங்க உங்களுக்கு இப்படி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருக்கிறது அவசியமானது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து சமாளிக்க முடியாத நிலை கூட இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே குழம்பி போயிருப்பாங்க. அதே ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய முடியும் அவங்களால. ஆனால் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப போராடி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையில் வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ இது போல் ஒரு சுச்சுவேஷன் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். ஸோ அமாவாசைக்கு அப்புறமா எப்படி நமக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கும், அதே போல் அடுத்த திதி வரக்கூடிய நாட்களுக்கு அப்புறமா கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வந்து கிளியர் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் இருக்கணும். வண்டி வாகன பயணங்களின் பொழுது கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இது வரைக்குமே வந்து நீச்சம் பெற்று இருந்தவர் தற்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலையில் வந்து இருப்பார். அதாவது ஆட்சி பெற்று வந்து அமர ஆரம்பிச்சிடுவார். ஸோ சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்களே துலாம் ராசி என்பர்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் சூப்பராக இருக்குங்க. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொல்லப்போனால் ஒரு அகலக்கால் வைக்காமல் புதிய விஷயங்களை வந்து தொடங்காமல் ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக எந்த ஒரு முயற்சிகளுமே வந்து செய்ய வேணாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிறது அதிலே வந்து கிடச்சிடும். சொல்லப்போனால் அதில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இருக்காது. அதனால் புதிய விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, அதுக்காக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் இந்த டைமில் நீங்கள் தள்ளி வைக்கிறது கூட ரொம்பவே நல்லது தான். ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதத்தில் வந்து செய்துக்கோங்க. அமாவாசைக்கு அப்புறமா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் செப்டம்பர் மாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 7 9 இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மனைவி வழியில் இருக்கக்கூடிய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் போன்றவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. வருமானத்திற்கு எந்த ஒரு தடையுமே வந்து இருக்காதுங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் போல வந்து கொண்டு போகலாம். துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதன் மூலமாக என்ன பலன்கள் எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும் இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த நாட்களை இன்னுமே சிறப்பாக கொண்டு போகணும், ஏற்படக்கூடிய தடைகளோ பிரச்சனைகளோ வந்து பெரிதாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பானது. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடே வந்து குலதெய்வ வழிபாடு தான். ஸோ குலதெய்வத்தை வழிபாடு செய்துக்கோங்க. வழிபாடு செய்ய முடியாதவர்கள், அதாவது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் மனதார வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் எந்த ராசினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும், இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும், எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே வந்து போகும். மேலும் துலாம் ராசி என்பர்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடுகள் என்ன அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாத விசேஷ நாட்களாக 2ஆம் தேதி அற்புதமான அமாவாசையும் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியும் 17ஆம் தேதி அன்று பௌர்ணமி தினமும் வந்திருக்கு. ஸோ இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள், மிஸ் பண்ணாதீங்க, வழிபாடுகள் செய்ய தவறாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். எதிர்காலத்தில்
நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.